தைலாபுரத்தில் நடைபெறும் கூட்டங்களில் இனிவரும் நாட்களில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்பார் என பாமக நிறுவனர் ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீச்சல் வீடியோ வெளியிட்டது குறித்தும் விளக்கமளித்துள்ளார். திரு அன்புமணி ராமதாஸ் உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காரு. சந்திக்காம இந்த கூட்டத்தெல்லாம் அவர் கலந்துக்காம இருக்காரு. வருவார், கலந்துவார், இனிமேல் கலந்துவார். இருவருக்கும்படியான மனக்கசப்பு நீங்கிடுச்சா? இருவருக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கிடுச்சா? சந்திப்பாங்கன்னு ஐயா சொல்லி இல்லை, கசப்புன்றது இல்லை. கசப்புன்றது நம்ம எப்பொழுதும் நான் சொல்லுவதில்லை, இனிப்பைத்தான் சொல்லுவேன். இனிப்பான செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் இதுவரை சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 35 வாரம் வியாழக்கிழமை நாம் கூடினோமா இல்லையா? அந்த 35 வாரம் வியாழக்கிழமையில் நான் இனிப்பான செய்திகளைத்தானே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கசப்பான செய்திகளை நான் டாக்டராக இருந்தாலும் கசப்பு மருந்து கொடுக்கறதில்ல, இனிப்பான மருந்து தான் கொடுப்பேன். சரியா? சரி, நீ கிளம்பலாம். நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு. ஆமாம், நீச்சல் அடிக்கிற மாதிரி அதை வெளிக்காட்டுற வகையில் அந்த வீடியோ அது ஏதோ ஒரு பாட்டு, சிங்கத்தின் கால்கள் இந்த ஒரு ஐயர், சுப்பிரமணிய ஐயர், எங்கள் கட்சியில் மாநில துணைத் தலைவர் திருத்துறைப்பூண்டி, அவர் ஒரு பாட்டு பாடினார் என்கிட்ட. ஐயா, சிங்கத்தின் கால்கள் பழுதப்பட்டாலும் சீற்றம் குறைவதில்லை அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. எனக்கு தப்பாக சொல்கிறீங்க. சிங்கத்தின் கால்கள் பழுதும் படலை, சீற்றமும் குறையில, அதிகமாக தான் ஆயிடுது. சீற்றம் அதிகமாக ஆயிடுது, கால்கள் பழுதுபடலை. அதான் நேற்று நீச்சல் அடிச்சோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.